தொலைந்த குடும்பம், கிடைத்த நண்பன். பீட்டர் தனது மனைவி மைதுனி மற்றும் 3 குழந்தைகளுடன் ஒரு அழகிய காட்டுப்பகுதிக்கு சிற்றுலா பிக்னிக் சென்றார். பச்சை மரங்களும் பூக்களும் நிறைந்த அந்த காடு கண்ணுக்கு விருந்தாக இருந்தது. குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடின. ஒரு கணம் பீட்டர் திரும்பி பார்த்தபோது அதிர்ச்சி. அவருடைய மனைவி மைதுனி மற்றும் 3 குழந்தைகளையும் காணவில்லை. அவர்கள் காட்டிற்குள் ஆழமாக சென்று தொலைந்து போயிருந்தனர். பீட்டருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பயம் அவர் மனதை ஆட்கொண்டது. சற்றும் தாமதிக்காமல் உஷா, பாப்பா என்று கத்திக்கொண்டே தேட ஆரம்பித்தார். சிறிது தூரம் சென்ற போது மரக்கிளை ஒன்றில் அமர்ந்திருந்த ஒரு பெரிய புத்திசாலி குரங்கு அவர் கண்களில் பட்டது. அதன் பெயர் சிம்பா. பீட்டர் மிகுந்த நம்பிக்கையுடன் குரங்கிடம் சென்று தன் குடும்பம் தொலைந்து விட்டதை கண்ணீருடன் விளக்கினார். சிம்பா உடனடியாக உதவி செய்ய முன்வந்தது. கவலைப்படாதே நண்பா, என் உதவியுடன் நாம் அவர்களை கண்டுபிடிப்போம் என்று உறுதியளித்தது. சிம்பா மரத்திற்கு மரம் தாவி பாதைகளை ஆராய்ந்து சத்தமிட்டு குடும்பத்தினரை தேடியது. அதன் கூர்மையான பார்வை உதவியது. சிறிது நேர தேடலுக்கு பின் ஒரு அடர்ந்த புதருக்கு அருகில் அவர்கள் சத்தம் கேட்டது. பீட்டரும் சிம்பாவும் விரைந்து சென்றனர். அங்கு பயத்துடன் அமர்ந்திருந்த தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பீட்டர் கண்டார். மனைவியும் மைதுனியும் குழந்தைகளும் பீட்டரை கட்டிப்பிடித்துக் கொண்டனர். சிம்பாவின் உதவியால் தனது குடும்பம் கிடைத்ததில் பீட்டருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அவர் நன்றியுடன் சிம்பாவை கட்டி அணைத்துக் கொண்டார். அன்று முதல் சிம்பா பீட்டரின் நெருங்கிய நண்பனாக மாறியது.